வணக்கம் மக்களே, நான் தாங்க உங்கள் கல்லூர் கோட். கல்லூர் கோட்னா என்னென்ன இந்த தேதிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. நம்ம என்னென்னா இந்த கல்லு காமிடா இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுற குரூப்புங்க நாங்கள். அது இல்லாமல் யாரெல்லாம் எங்ககிட்ட வந்து நேரடியாக வராங்களோ அவங்களுக்கும் நாங்கள் ட்ரைனிங் பண்ணுவோம், மசில் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆன்லைன்லேயும் இதை இலவசமாக பண்ணிகிட்டு இருக்கோம். எங்ககிட்ட நேராக வரவங்கள்ட்ட இலவசமாக பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஒர்க் அவுட்லாம் எதுவும் சொல்லலைங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய தேதிக்கு அதிகமாக நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், அது இல்லாமல் நம்ம நார்மலாக வந்து ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட பேசப்படக்கூடிய ஒரு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ன்றதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குங்க. நான் வந்து வேலைக்கு போகிறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, எனக்கு ஏகப்பட்ட கடன் ஆகிடுச்சு, ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எப்படி வந்து சந்தோஷம், ஹாப்பினஸ், துக்கம், சேட்னஸ், கோபம், ஆங்கிரினஸ், இதெல்லாம் மாதிரியே ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு எமோஷன் தாங்க. ஹாப்பினஸ், சேட்னஸ் அண்ட் ஆங்கர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எமோஷன் தான். ஸ்ட்ரெஸ்ஸும் எமோஷன் தான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற விஷயம் ரெண்டு விதமாக ஏற்படுதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வெளியேந்து என்னை வந்து தாக்குற ஒரு சில விஷயங்கள். எக்ஸாம்பிள், ஐயோ அவங்க அதை எதிர்பார்ப்பாங்களே, இவங்க இதை எதிர்பார்ப்பாங்களே. ஸோ எதிர்பார்ப்புகள் அங்கே இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை நான் வந்து மீட் பண்ணிடுவேனா மீட் பண்ண மாட்டேனா அப்படின்னு பார்க்கும்போது நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிக்கிறேன். இது ஒன்று. இரண்டாவது ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எனக்குள்ளேயே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சில ஆசைகள், எனக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா முடியாதா, இவ்வளோ தாங்க ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. இப்போ ஸ்ட்ரெஸ்ன்றது வேர்டே கிடையாது. இன்கேஸ் அதை நீங்கள் ஒரு வேர்டாக எடுத்துக்கிட்டீங்க, அதை ஒரு எமோஷனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 2-3 விஷயங்கள் பண்ணலாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிகாஸ் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் இன் தட். எனக்கு அதில் வெற்றி கிடைச்சிருக்கு. ஒரு விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்க, உடற்பயிற்சிகள். அது பண்ணும்போது உங்களுக்கு வேர்க்குதுங்க, உடல் வேர்க்குது, உங்களோட மூச்சு வாங்கும் திறன், உங்கள் இருதயம் துடிக்கும் திறன் அதிகமாகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து ரத்தம் இருக்குல்ல, உங்கள் ரத்தம் வந்து சூடாகுதுங்க. இதனால் உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி கிடைக்குது. மென்டல் கிளாரிட்டியில் ஒரு தெளிவு கிடைக்குது, உங்களுக்கு விஷயங்களில் தெளிவு கிடைக்குது. ஸோ என்ன தேவை இல்லைன்னு சொல்லிட்டு உங்களால் உங்களுக்கு அதை பகுத்து பார்க்க முடியுது உங்களால். அதனால் பெட்டராக நீங்கள் அந்த சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சில நபர்கள் இருக்காங்க, தே வில் டூ மெடிடேஷன், யோகா. ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக எங்கே வந்து நிற்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஃபேக்டர் நீங்கள் பீட் பண்ணணும், அதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வெளியே எடுத்துடணும் அப்படின்னா தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸியான ஆளாக வேணா இருக்கலாங்க. ஸோ வாட் எவர் யூ மைட் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்கள் வேலை, இல்லை நீங்கள் படிக்கிற நபராக கூட இருக்கலாம், இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு இந்த டைம்லாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. ரொம்ப வந்து இட் இஸ் வெரி வியர்டு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உடற்பயிற்சி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள், உடம்பை வேர்க்க வையுங்க. எனக்கு நல்ல பைசப்ஸ் இருக்குது, செஸ்ட் மசில்ஸ் இருக்குது, அப்டமன் ஃப்ளாட்டாக இருக்குது, நல்ல தைஸ் இருக்குன்னா அதெல்லாம் வந்து தட் இஸ் நாட் நம்மளோட உடற்பயிற்சியோட நோக்கம். அது கிடையாது. உடற்பயிற்சியோட நோக்கம் என்னென்னா ரத்த ஓட்டம், உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா தூங்கணும், நான் எது சாப்பிட்டாலும் செரிக்கணும். ஸோ இது 3 தான் எனக்கு ப்ரைமரியாக தேவை. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மசில் பில்ட் ஆகுது, ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகுது, எல்லாமே அதுக்கு அடுத்து தாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் நேரத்தை உங்களால் ஒதுக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எங்கள் கல்லூர் கோட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் த்ரூ வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அப்படி இல்லைனா சிம்பிளாக எங்களோட ரீல்ஸ் இருக்குங்க. இன்ஸ்டாகிராம்னா எங்கள் ரீல்ஸு, யூடியூப்னா எங்களோட ஷார்ட்ஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் பண்ணிக்கலாங்க. வணக்கம்.